மலர் போன்ற மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். 10 மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான தேர்வு கால அட்டவணை நாளை பார்த்திங்கன்னா டைம் டேபிள் பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ நடப்பு கல்வியாண்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும்தான் பொதுத் தேர்வு நடத்தப்படுது. 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 11th ஃபெயில் ஆகிட்டு இப்போ 12th படிப்பாங்கள்ல, அந்த 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நாளைக்கு பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிள் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லி பள்ளி கல்வித்துறை தரப்பில் பார்த்தீங்கன்னா தகவல் கிடச்சிருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் நாளை பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு கால அட்டவணை பார்த்திங்கன்னா வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் சற்று முன்பு ஊடக தளங்களில் வெளியான ஒரு முக்கியமான செய்தி இதுதான். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு டைம் டேபிள் பார்த்தீங்கன்னா நாளை வெளியிடப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா வெளியாகிருக்கு. ஏற்கனவே சிபிஎஸ்சி 10th 12th பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சிபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி 17ஆம் தேதியிலிருந்து 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வுகள் பார்த்தீங்கன்னா தொடங்க இருக்கு. சிபிஎஸ்சி டைம் டேபிள் கொடுத்துட்டாங்க. இப்போ மெட்ரிகுலேஷன் பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் 10th +2 பொதுத் தேர்வு எப்போது என எதிர்பார்க்கப்பட்டிருக்கு. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விவரம் நாளை பார்த்தீங்கன்னா வெளியாகிறது. நவம்பர் 4 நாளை சென்னையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகு பொய்யாமொழி அவர்கள் தேர்வுக்கால அட்டவணை பார்த்தீங்கன்னா வெளியிட போகிறாரு. கிட்டத்தட்ட 38 மாவட்ட முதன்மை கல்விகளுடன் நாளை பார்த்திங்கன்னா சென்னையில் மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங் முடிஞ்சு 10th 12th ப்ராக்டிக்கல் எக்ஸாம் டைம் டேபிள், பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி 10th 12th பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் எப்போ ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவோம், இது எல்லாமே டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா நாளைக்கு அறிவிக்க போகிறாங்க. கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் செய்தியாளர் சந்திப்பு நாளை பார்த்தீங்கன்னா நடைபெற இருக்கு. கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் செய்தியாளர் சந்திப்பு நாளை. மார்ச் முதல் வாரம் தொடங்கி ஏப்ரல் மத்தியில் தேர்வு முடியும் என தகவல் வெளியாகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்ச் முதல் வாரத்தில் 10th 12th பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் பண்ணி ஏப்ரல் மிட்டில் பார்த்தீங்கன்னா முடிக்க போகிறதா ஒரு தகவலும் பார்த்தீங்கன்னா வெளியாகிருக்கு. ஏப்ரல் அல்லது மே மாதம் தேர்தல் நடைபெறுவதால் முன்கூட்டியே தேர்வு பணி அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தகவல் கிடச்சிருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் முன்கூட்டியே தேர்வு பணி முடியும் வகையில் அட்டவணை பார்த்தீங்கன்னா தயாரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம கிடைச்ச அப்டேட்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு தேதியில் மாற்றமாக தமிழக சட்டப்பேரவை தேர்தல் 2026 மே 2வது வாரத்தில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளை முன்னரே முடிப்பது மட்டுமல்லாமல் 10th 12th ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா மே முதல் வாரத்திலே பார்த்தீங்கன்னா வெளியிட தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கல்வியாண்டில் கடைசி வேலை பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 24 என்பதால் ஏப்ரல் 10ஆம் தேதிக்குள் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை முடிக்கவும் தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நாளை தினம் பார்த்தீங்கன்னா 10th 12th இன்க்ளூடிங்